இந்த வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். முக்கியமா சிறை வந்து இந்த 5 நாள்ல எவ்வளோ வசூல்? அப்புறம் வந்து ஜனநாயகன் படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் ஒரு பெரிய நம்பரே ஓப்பன் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ரெட்டத்தல, துரந்தர் இதுக்கு முன்னாடியே வந்த சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். எல்லா படத்துக்கும் ஷேர் டீட்டெயில்ஸோட பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஞாயித்துக்கிழமை நம்ம அந்த கலெக்ஷனை சொல்லலை, நேற்று வீடியோ போடலை, அந்த கலெக்ஷனையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி சொல்ல போறோம். முக்கியமான படங்களுக்கெல்லாம் அதையும் பார்ப்போம். நேற்று வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி நாள் வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற படம் தான். அதில் வந்து விழியில் விழுந்து அப்படிங்கிற பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சுதாகர், ராவணன் ரோஹிணி, ஸ்மார்ட் பாஷா, நாகராஜ் கே, அப்புறம் தேவநாதன், எஸ்ஆர் தேவா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அனகோண்டா ஞாயிற்றுக்கிழமை வந்து 1,05,00,000 டே 4. டே 5 நேற்று திங்கட்கிழமை வந்து இந்தியாவில் 55,00,000, டோட்டலா 6,11,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் வந்து 46 மில்லியன் US டாலர்ஸ் கிட்ட கல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 400 கோடியே கடந்திருக்கு. அப்புறம் துரந்தர் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் எப்படிப்பட்ட வசூல்னா, துரந்தர் 24வது நாள் இந்தியாவில் 24,50,00,000, உலகம் முழுக்க 28,85,00,000. நேத்து திங்கக்கிழமை 13,10,00,000 இந்தியாலையும், 16,25,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 841,59,00,000 இந்தியாவில் டோட்டலா கலெக்ட் பண்ணியிருக்கு. 1,085 கோடியே 14,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இதுவரையும் இந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் 270 கோடி, 130 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 530 கோடிக்கு மேல 537 கோடி கிட்ட இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்தோட ரெக்கவரி பர்சன்டேஜ் 400க்கு மேலங்க. பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் தூ மேரி மெயின் தரா தூ மேரி அப்படிங்கிற படத்தோட ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வசூல் 4வது நாள் இந்தியாவில் 6,70,00,000, உலகம் முழுக்க 8,50,00,000. 2,15,00,000 5வது நாள் இந்தியாவில், 2,70,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு நேற்று 5வது நாள். ஸோ டோட்டலா 30,10,00,000 இந்தியாலையும், 37,55,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட், 50 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இப்போ வரையும் 20 கோடி தான் ஷேர் வந்திருக்கு. 40% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. வரப்போற நாட்கள்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. அப்புறம் 45 அப்படிங்கிற கன்னட திரைப்படம் ஞாயிற்றுக்கிழமை 2,50 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகால. 3,10,00,000 உலகம் முழுக்க. நேற்று திங்கக்கிழமை 1,05,00,000 கர்நாடகாலையும், 1,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் இதுவரையும் 5 நாள்ல 13 கோடி கர்நாடகாலையும், 15,45,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட், 15 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இதுவரையும் 8,5 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. 56% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. நேற்று, அதாவது 4வது நாளுக்கும் 5வது நாளுக்கும் பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் கிச்சா சுதீப் அவர்களோட மார்க்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வசூல். ஸோ ஞாயிற்றுக்கிழமை 4வது நாள் கர்நாடகாவில் 3,55,00,000, உலகம் முழுக்க 3,97,00,000. 1,19,00,000 5வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில், 1,38,00,000 உலகம் முழுக்க. ஸோ டோட்டலா 24,08,00,000 கர்நாடகாலையும், 26,18,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட், 20 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இதுவரையும் 14 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு இந்த படம் வந்து அந்த ஃபாஸ்டா இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. இனிமேல் வரப்போற நாட்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, பிரேக் எவன் பண்ணுமா இல்லையாங்கிறத பார்ப்போம். அப்புறம் அக்கண்டா 2 நேற்று 18வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 28,00,000, உலகம் முழுக்க 35,00,000, டோட்டலா 127 கோடியே 20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 140 கோடி, 103 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 71 கோடி தான் இந்த படம் இதுவரையும் ஷேரா வந்திருக்கு. ஸோ 69% ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு தோல்வி படமா தான் அமையுது அக்கண்டா 2. அப்புறம் ஷம்பாலா அப்படிங்கிற தெலுங்கு படம் நேற்று 5வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 58,00,000, 65,00,000 உலகம் முழுக்க, 6,45,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட், 6,5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இதுவரையும் 3,5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 3,62,00,000, 55% ரெக்கவர் ஆயிருக்கு. ஈஷா அப்படிங்கிற படம், இந்த படம் வந்து 42,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா தெலுங்கானால, 48,00,000 உலகம் முழுக்க நேற்று 5வது நாள். டோட்டலா 6,19,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. 8 கோடி பட்ஜெட், 5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 3,48,00,000 இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 70% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்புறம் சாம்பியன் அப்படிங்கிற தெலுங்கு படம் நேற்று 5வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 78,00,000, 90,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 9,16,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 11,38,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 13 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 6,39,00,000 ஷேரா வந்திருக்கு.
கிட்டத்தட்ட 50% கிட்ட இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு, 49%. ஆனா இது பத்தாது, வரப்போற நாட்கள்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. ரிஷபா அப்படிங்கிற மோகன்லால் அவர்களோட திரைப்படம் நேற்று கேரளால 7 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம். 1,01,00,000 கேரளால கலெக்ட் பண்ணியிருக்கு, 1,81,00,000 உலகம் முழுக்க. 75 கோடி பட்ஜெட், கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 35 கோடி இந்த படம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ், அது ஓன் ரிலீஸா இருந்தாலுமே 35 கோடி தான் இந்த படத்தோட தியேட்ரிக்கல் வேல்யூ. ஸோ 96 லட்சம் தான், இது வரையும் 1 கோடி கூட ஷேரா வரல. 2.73% தான் இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. அல்ட்ரா டிசாஸ்டர், ரீசெண்ட் இயர்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை இந்திய சினிமா சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்க இந்த படத்தை ஒருவேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எதனால இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு மரண தோல்வியா அமைஞ்சுது அப்படிங்கறத உங்களோட கருத்தை சொல்லுங்க. அப்புறம் சர்வம் மாயா அப்படிங்கிற படம் ஞாயிற்றுக்கிழமையே பெரிய கலெக்ஷன் எடுத்திருந்தது. 4வது நாள் கேரளால 5,80,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,08,00,000, ஓவர்சீஸ்ல 6,95,00,000, உலகம் முழுக்க 13,83,00,000. ஸோ இந்த படம் நேத்து திங்கக்கிழமை 4,25,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 53 லட்சம், ஓவர்சீஸ்ல 3,50,00,000, உலகம் முழுக்க 8,28,00,000 அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 22,36,00,000 கேரளாலையும் டோட்டலா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,51,00,000, ஓவர்சீஸ்ல 26,07,00,000, உலகம் முழுக்க 51,94,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 17 கோடிக்கு போயிருக்கு. ஆல்ரெடி 27 கோடிக்கு மேல ஷேர் வந்து இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு வெறும் 5 நாள்ல. ஸோ மிகப்பெரிய வெற்றிங்க. 161% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்புறம் கொம்பு சிவி படம் நேற்று 11வது நாள் எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 8 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டுல 3,42,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 3,73,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 2.5 கோடி, 2,07,00,000 தான் இந்த படம் வந்து இதுவரை ஷேர் வந்திருக்கு. அதாவது 83% ரெக்கவர் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு படமும் நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பான டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ஞாயிற்றுக்கிழமை 15,30,00,000, நேற்று திங்கக்கிழமை 7,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 185,03,00,000, உலகம் முழுக்க $761 மில்லியன், 6,850 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. $400 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் அருண் விஜய் அவர்களோட ரெட்டத்தலை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வசூல். ஞாயிற்றுக்கிழமை 4வது நாள் தமிழ்நாட்டுல 56 லட்சம், உலகம் முழுக்க 60 லட்சம். நேற்று திங்கக்கிழமை 25 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 29 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 2,35,00,000 தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 2,64,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து 4 கோடிக்கு போயிருக்கு. 1,50,00,000 கம்மியா தான் ஷேர் வந்திருக்கு. 36% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்குங்க இந்த 5 நாள்ல. இந்த படமுமே வீக்கெண்ட்ல, வீக் டேஸ்லயுமே ஹோல்டு பண்ணல, வீக்கெண்ட்லயுமே ஹோல்டு பண்ணல. ரொம்ப மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஆனா சிறை அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையுமே பெரிய கலெக்ஷன், திங்கக்கிழமையுமே பெரிய கலெக்ஷன். சிறை ஞாயிற்றுக்கிழமை 4வது நாள் தமிழ்நாட்டுல 1,77,00,000, உலகம் முழுக்க 1,95,00,000. ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஆனா நேற்று திங்கக்கிழமையுமே நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கு. 1,34,00,000 தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 1,47,00,000. தமிழ்நாட்டுல டோட்டலா 6,36,00,000, உலகம் முழுக்க 7,28,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 4 கோடிக்கு போயிருக்கு. அதாவது 5வது நாள்லயே இந்த படம் பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. 4,05,00,000 ஷேர், 101% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. வெற்றி, பெரிய வெற்றி படமா அமைய போகுது இந்த படம். பெரிய கலெக்ஷன். இந்த படம் லைஃப் டைம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஜனநாயகன் அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ்ல எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, UK அயர்லாந்துல 300K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3,58,00,000. USA 175K $, 1,57,00,000. மலேசியால 318K மலேசியன் ரிங்கிட்ஸ் 70 லட்சம். ஆஸ்திரேலியால 71K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 43 லட்சம். யூரோப் கண்ட்ரீஸ்ல 148K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து 1,57,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 95K $, 85 லட்சம் கிட்ட. அதாவது டோட்டலா ஓவர்சீஸ்ல மட்டுமே 971K $, வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 8,70,00,000. ஸோ இந்த படம் வந்து ஓவர்சீஸ்ல பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது இல்லாம கர்நாடகால இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணப்பட்டு 1,24,00,000 கர்நாடகால மட்டுமே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம ஓவர்சீஸ்ல ஒரு 8,70,00,000, டோட்டலா 9,94,00,000 இந்த படம் இப்பவே கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்ல டே 1க்காக கலெக்ட் பண்ணிருக்கு. மிகப்பெரிய விஷயம். பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. இதே மாதிரி ஒரு வீடியோல, இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரகுமான்.